ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். எப்பவும் போல் ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு நாள். உங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு இல்லை காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக திரும்பி பஸ்ஸில் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அண்ட் எப்பவும் போல் நிறைய எண்ணங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டம், இந்த நாள் ஏன் இவ்வளோ மோசமாக போச்சு, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது, என்னைக்கு தான் இதெல்லாம் மாறும், என்னைக்கு தான் அந்த கஷ்டம்லாம் தீரும், நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்க. சரி, செம்ம டயர்டாக இருக்குது, சீக்கிரமாக வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம், இல்லை ஒரு காஃபியாவது குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்கள் பஸ்ஸும் பயங்கர ஸ்லோவாக போயிட்டுருக்கு, பயங்கர டிராஃபிக்காக வேறு இருக்குது. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களெல்லாம் பார்த்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உங்களால் மனசை சிரிக்கவே முடியல. ஏதோ எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரியும் உங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, ஃபீல் பண்ணது போதும், கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம், சீக்கிரமாக வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா கரெக்டாக உங்கள் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுது. அடப்போடாடே, இதுக்கு மேலே இந்த நாள் மோசமே ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் கரெக்டாக உங்கள் பஸ் பிரேக் டவுன் ஆன இடம் வந்து அவுட்டரில் இருக்குது. பக்கத்து பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் அப்படின்னா கூட இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கணும். பஸ்ஸில் இருந்த எல்லாரும் கீழே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நீங்களும் மனசே இல்லாமல் கஷ்டப்பட்டு இறங்குறீங்க. எப்படியாவது சீக்கிரம் நடந்து அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு போகணும், சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் கூட இறங்கினவங்க எல்லாரும் வேகமாக முன்னாடி நடந்து போயிடுறாங்க. அண்ட் உங்களால் வேகமாக நடக்க முடியல. நீங்கள் வச்சிருக்க பையிலையும் சுமை இருக்குது, உங்கள் மனசுலையும் சுமை இருக்குது. மெதுவாக ஒரு குழந்தை மாதிரி நடந்து போகிறீங்க அந்த ரோட்டில் தனியாக. எப்படியாவது சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் மறுபடியும் பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்குது. அட கடவுளே, நாமளே அவுட்டரில் இருக்கோம், இப்போ மட்டும் மழை வந்துடக்கூடாதுடா சாமி அப்படின்னு நினச்சி ஒரு செகண்ட் அப்படியே உங்கள் தலையை நிமித்தி வானத்தை பார்க்குறீங்க. ஒரு சின்ன நீர்த்துளி வந்து உங்கள் நெத்தியில் படுது. கடவுளே, போதுண்டா சாமி, மழை மட்டும் பெருசாக வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 5 அடி எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க. பயங்கரமான ஒரு மழை பிடிச்சிருது. மழைனா மழை, அப்படி ஒரு மழை, ஒரு துளி கூட டைமே கொடுக்காம பெரிய மழை பிடிச்சிருது. சரி போ, நாம் நினச்சது எப்போ லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு எங்காவது மலைக்கு ஒதுங்கலாம், பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன பில்டிங் இருக்கும், மரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ஏரியாவில் ஒதுங்குற மாதிரி எந்த இடமுமே இல்லை, ரொம்ப வெறிச்சோடி இருக்குது. சரி, வேறு வழியே இல்லை, மழையில் நனைய வேண்டாம், நம்ம பக்கத்து பஸ் ஸ்டாப்புக்கு சீக்கிரம் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கை காலெல்லாம் வலிக்க அப்படி ஒரு 20-30 வினாடிகள் வேகமாக ஓடுறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஓடினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருது. நான் பிறந்ததுலேருந்து ஓடிட்டே தான் இருக்கேன், ஒவ்வொரு நாளும் ஓடிட்டே தான் இருக்கேன், ஏதாவது ஒரு கஷ்டம் என்னை துரத்திட்டே தான் இருக்குது, இந்த கஷ்டம்லாம் முடிகிற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு நாள் கூட விடிகிற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு கஷ்டம் முடிஞ்சால் கூட வேற ஒரு கஷ்டம் வந்துடுது, நான் எதுக்கு இவ்வளோ ஓடணும், ஒரு நாள் ஓடாமல் தான் இருந்து பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறீங்க. டக்குன்னு நீங்கள் ஓடுறதை நிறுத்திட்டு ஒரு வினாடி நிற்கிறீங்க. மழை பாட்டுக்கு பயங்கரமாக பெஞ்சிட்டே தான் இருக்குது. நீங்கள் நின்றுட்டு அப்படியே மெதுவாக வானத்தை பார்த்து உங்களோட 2 கையையும் விரிக்கிறீங்க. அப்படியே உங்கள் கைகளை விரித்து அந்த மலையில் அப்படியே செமையாக நனையிறீங்க. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் பாரமாக தெரிஞ்ச அந்த மலை இப்போ சுகமாக தெரியுது.
அப்படியே அந்த மலையை ரசிக்கிறீங்க, மலையோட சாரலை ரசிக்கிறீங்க, அந்த மண் வாசனையை ரசிக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே ரசிக்கிறீங்க. அப்படியே மெதுவாக அந்த மலைத்துளிகள் உங்கள் கன்னங்களை வருடுது, உங்கள் உதடுகளை வருடுது. உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன இதமான ஒரு சில முத்தங்கள் கொடுக்குது. உங்கள் கஷ்டத்தையெல்லாம் மறந்து அப்படியே மனசார சிரிக்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த தருணம். அப்போ தான் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு விஷயம் புரியுது. நம்ம கஷ்டத்தை பார்த்து ஒரு நாள் கூட நம்ம ஓடணும்னு அவசியம் இல்லை. அதை கொஞ்சம் பொறுமையாக, ஒரு நல்ல மனதைரியத்தோட, ஒரு புன்னகையோட அதை ஃபேஸ் பண்ணாலே போதும். எந்த கஷ்டமுமே பெருசாக தெரியாது அப்படின்னு தோணுது உங்களுக்கு. அப்படியே உங்கள் வலது கை எடுத்து உங்கள் நெஞ்சில் வைக்கிறீங்க. 2 வார்த்தைகள் தான் சொல்கிறீங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். மறக்காமல் இதயத்தின் குரலை ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் ஆர் கூகுள் பாட்காஸ்ட்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிகள் 1000.